சபரிமலையில் ஐயப்பன் ஆலயத்திற்குள் வரும் பக்தர்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கும் தத்துவமசி என்ற வார்த்தையை பார்த்திருப்பார்கள். அதற்கு நீயே கடவுள் என்று பொருள். உனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்ற தத்துவத்தை உரக்க பறைசாற்றும் உன்னதமான ஆலயம் சபரிமலை ஐயப்பன் கோவில். 8ஆம் நூற்றாண்டின் இந்திய தத்துவ ஞானியான ஆதிசங்கரர் தனது அத்வைத வேதாந்த கோட்பாட்டை தத்துவமசி என்ற சொற்றொடரை கொண்டு கட்டமைத்தார். அதுவே நானே கடவுள் என்ற மொழிபெயர்ப்புக்கு காரணம். அத்வைத தத்துவத்தின் மைய கருப்பொருளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தத்துவம் தத்துவமசி. இந்த சொற்றொடர் கடவுள் மற்றும் உலகளாவிய உணர்வுகள் ஆகியவற்றின் மேக்ரோ காஸ்மிக் கருத்துக்களை சுயத்தின் நுண்ணிய தனிப்பட்ட வெளிப்பாட்டுடன் ஒன்றிணைக்கிறது. இந்த மந்திரம் அனைத்து உயிரினங்களையும் பிரபஞ்ச ஆற்றலுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் அதிலிருந்து பிரிக்க முடியாது என்ற கருத்தை எடுத்து காட்டுகிறது. சாந்தோக்கிய உபனிஷத்தின் 6வது அத்தியாயத்தில் தத்துவமசி மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது. இதில் ஆசிரியர் உத்தாலகருணி தனது மகனுக்கு பிரம்மனின் தன்மையை அறிவுறுத்துகிறார். சாந்தோக்கிய உபனிஷம் என்பது இந்து மதத்தின் பழமையான வேதங்களில் ஒன்றான சாம வேதத்தில் உள்ள ஒரு சமஸ்கிருத நூலாகும். இந்த உரை இந்து தத்துவத்தின் அத்வைத வேதாந்த கிளைக்கு அடித்தளமாக செயல்பட்டது. ஆத்மா மற்றும் பிரம்மன் பற்றிய கருத்து